உன் கஷ்டத்தின் நிலைமை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினாலும் process இதுதான். சட்டத்தை மாத்த மாட்டார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சட்டத்தை மாத்த மாட்டாரு. ஆனா அந்த சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணும்போது ஆண்டவர் அதற்கு உண்டான ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவார். ஆண்டவருக்காக இந்த காரியத்துல நீங்க உத்தமமா இருந்து பாருங்க. பைபிள் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நீங்க இது என்ன ஆண்டவருக்கா போய் சேருது, எலியா தானே சாப்பிட போறாரு இப்படி நினைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மைண்டே போயிடும். எந்த மைண்டு போயிடும்? அது பாத்துக்கலாம், பாஸ்டர்கிட்ட சொல்லிக்கலாம், நான் சொல்லனா நீயாவது சொல்லு அப்படின்னு பிளான் போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா உன் சிறுமை நேரத்துல உன் கஷ்டம் செக் பண்ணுவார். அந்த கஷ்ட நேரத்துல, இந்த தரித்திர நேரத்துல என் பிள்ளைகள் உத்தமத்துல கரெக்டா இருக்காங்களா, சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஊழியக்காரனை பரியாசம் பண்ண அவர் விட்டார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ சொன்ன மாதிரியே உன் வார்த்தையின்படி அதை ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல்ல 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 ஆனாலும் கடைசியா எல்லாம் கணக்கு வழக்கம் பார்த்துட்டு, காய்கறிக்கு 2500 வீட்டு வாடகைக்கு 7000, அப்புறம் லக்ஸ் சோப்பு இதெல்லாம் இவ்வளவு அமௌண்ட், அப்புறம் இவனுக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவனுக்கு இவ்வளவு கொடுக்கணும், எல்லாம் கணக்கு பார்த்துட்டு கடைசியா கொடுக்கலாமா யோசிக்கலாம். ரொம்ப கை பிடிக்குதே, கைய பிடிக்குதே, சரியில்லையே சூழ்நிலைமை, நீ இப்படி செஞ்சனா உனக்கு கை பிடிக்கதான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். அப்படி செய்யக்கூடாது நைனா, இங்க ப்ராசஸ் அப்படி கிடையாது. நீ செய், நீ பண்ணு, பட் முதல் அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை, அதுதான் 10ல் 1.